Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 27/7/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது 26/7/2025 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைனாக நம்ம 92.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு, அதுக்கப்புறம் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை 7.5%க்கு, அதுக்கப்புறம் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பார்க்காதவங்க உங்களுக்கு தேவையான காலேஜ் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது வீடியோ நம்பர் 3. இதில் அடுத்த 5 காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ரிமைனிங் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், பிடிஎஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். நீ வரக்கூடிய வீடியோஸையும் மறக்காமல் பார்த்துருங்க. அதே போல் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்துட்டோம். அந்த வரிசையில் நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறது 11வது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 92.5% ரவுண்டு 2க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இதில் நம்ம தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜும் நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கிறதுனால வீடியோவும் லேட் ஆகுது. ரெண்டாவது தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தொண்டையும் வலிக்குது. இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர்னுடைய ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனிட்டி ரேங்க்குக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வீடியோவை. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதை ஒரு ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமராக ஒரு பொறுப்புத்துறப்பாக எடுத்துக்குங்க. எதனால் அப்படின்னா, லாஸ்ட் இயர் அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் கோட்டாலிருந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போனாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் இதை விட குறையும். அதுவே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம தமிழக மாணவர்கள் குறைவாக செல்லும்போது கட் ஆஃப் இன்னும் அதிகரிக்கும். இதெல்லாம் தான் காரணிகள். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த டாப்பர்ஸினுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும், அதே போல் பார்டர் மார்க்கில் அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாக டாப்பர்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்பக் கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலேயே டாப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவருக்கு அவருடைய மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய விருப்பக் கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டேட் ரேங்க்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கல, நம்ம டைரெக்டாக கேட்டகரி, கம்யூனல் ரேங்க்கு, நீட்டு அதாவது நீட் ஸ்கோர் எக்ஸ்பெக்டட் 2025க்கு சொல்லிடலாம். ஓசிக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் லூப்பிங் மெத்தடில் சீட் எதுவும் இல்லை. பிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க்கு 2024 1469, எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் 518. பிசிஎம்முக்கு கம்யூனல் ரேங்க் 118 2024, இப்போ எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண் 519. எம்பிசி டிஎன்ஸுக்கு 2024 க்ளோசிங் கம்யூனல் ரேங்க் 823, இப்போ எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண் 507. எஸ்சி கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க் 683 லாஸ்ட் இயர், இப்போ எதிர்பார்க்கப்படும் எஸ்சிக்கான எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் 440. எஸ்சிஏக்கு கடந்த ஆண்டு 77 கம்யூனல் ரேங்க்கு க்ளோசிங் ரேங்க்கு, இப்போ எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண் 422. ஒருவேளை ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால ரேங்க்கு மார்க்கு அப்படிங்கிறத நான் மாற்றி சொல்லியிருந்தேன்னா நீங்கள் இந்த பிக்சரில் இருக்கிறத இமேஜில் இருக்கிறதில் நீங்கள் பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. எஸ்டி கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க்கு 35 2024, இப்போ நீட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 413.
அடுத்த வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிற காலேஜ் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 2024 கம்யூனல் ரேங்க் 1403. அதுக்கு கரஸ்பாண்டிங் 2025க்கான எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 520. ஓசியில் லூப்பிங் மெத்தடில் இந்த காலேஜில் 2024 சீட்டு எடுக்கவில்லை. பிசிஎம்முக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு 121. நீட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 519. எம்பிசி டிஎன்சிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 726. 2025க்கு எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் 511. எஸ்சி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 568. இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 450. எஸ்சிஏ கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 91 2024. இப்போ எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 414. எஸ்டி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 27 2024. இப்போ எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 425. இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது. எப்படி? அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம டாப்பர்ஸ் இந்த கம்யூனிட்டியிலிருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போகும்போது இந்த கம்யூனிட்டி ரேங்க்கு குறையலாம். குறைவான மாணவர்கள் போகும்போது இதனுடைய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த ரேங்கை பேஸ் பண்ணி நீட் ஸ்கோரில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோரில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்த கல்லூரி நம்ம பார்க்க இருக்கிறது வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு 538, பிசிக்கு 531 மதிப்பெண் இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படுகிறது. பிசிஎம்முக்கு 522. கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. அப்படியே பிசிஎம்முக்கு 522 எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளூர் மெடிக்கல் காலேஜுக்கு. எம்பிசிக்கு 436 கம்யூனிட்டி ரேங்க்கு. நீட் ஸ்கோர் 527. எஸ்சி கேட்டகரிக்கு 536 கம்யூனிட்டி ரேங்க்கு. நீட் ஸ்கோர் 452 இருக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 65 கம்யூனிட்டி ரேங்க்கு. 429 எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர். எஸ்டி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு 20. எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் 446. அடுத்த கல்லூரி தேனி மெடிக்கல் காலேஜ். இதுக்கு லாஸ்ட் இயர் ஓசி கேட்டகரிக்கு 1380 ஸ்டேட் ரேங்க்கு. நீட் ஸ்கோர் 534 எதிர்பார்க்கப்படுகிறது. பிசிக்கு 1093 கம்யூனிட்டி ரேங்க்குக்கும் இந்த ஆண்டு 528 சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். பிசிஎம்முக்கு 92 கம்யூனிட்டி ரேங்க்கு. 525 நீட் ஸ்கோர் எக்ஸ்பெக்டடாக இருக்கலாம். எம்பிசி டிஎன்சிக்கு 549 கம்யூனிட்டி ரேங்க்கு. 520 எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர். எஸ்சி கேட்டகரிக்கு 413 கம்யூனிட்டி ரேங்க்கு. எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் 464. எஸ்சிஏ கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 66. எக்ஸ்பெக்டட் நீட் ஸ்கோர் 428. எஸ்டி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 22 லாஸ்ட் இயர். இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 437. தருமபுரி மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயர் ஓசியில் லூப்பிங் மெத்தடில் சீட்டு அலாட் ஆகலை. பிசி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் லாஸ்ட் இயர் 1315. எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 522. பிசிஎம்முக்கு 139 கம்யூனிட்டி ரேங்க்கு. எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண் 515. எம்பிசி டிஎன்சிக்கு 481 கம்யூனிட்டி ரேங்க்கு. எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 524. எஸ்சிக்கு 381 கம்யூனிட்டி ரேங்க்கு. எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 467. எஸ்சிஏ கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 74. எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 424. எஸ்டி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 29. எதிர்பார்க்கப்படும் நீட் ஸ்கோர் 423. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் காலேஜ் வைஸ் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.